ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் டு பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா மணி விஷுவலைசேஷன் பற்றி தான். தமிழில் சொல்லணும்னா பணம் அதிகமாக வர அதிகமாக சேர எப்படி கற்பனை பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேருக்கு வாழ்க்கையில் பணம் பற்றின பயம், பதட்டம், குறை சொல்கிறது, என்கிட்டலாம் காசு வராது, என்னால் முடியாது, என் லைஃப் ஃபுல்லாக கஷ்டம்னு இப்படி நெகட்டிவ் எண்ணங்களே அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் மனசை மாற்றி புதிய செல்வ சிந்தனை தொடங்க போகுது. ஏன்னா செல்வம் எப்போதுமே ஃபஸ்ட்டு மனசில் தான் உருவாகுது, அதுக்கப்புறம் தான் கையில் வரும். ஸோ உங்கள் மனசை ரெடி பண்ணுங்கள், நம்ம ஒரு புது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். விஷுவலைசேஷனை சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஃப்யூச்சர் சக்ஸஸை, அதாவது உங்கள் லைஃப்பில் இன்னும் நடக்காமல் இருக்கிற விஷயத்த ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒலிம்பிக்கில் விளையாட்டு வீரர்கள் காம்படிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோல்டு மெடல் வாங்கி நிற்கிற சீனை மனசில் ஃபுல்லாக பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? பிரெயினுக்கு கற்பனை எது, ரியல் லைஃப் எதுன்னு வித்தியாசமே தெரியாதுன்னு. ஸோ உங்கள் மனசில் பார்த்த சீனை ரியலாக நடக்கிறதுக்கு பாடி ப்ரிப்பேர் பண்ணிடும். விஷுவலைசேஷனுக்கு உள்ள பவர் என்ன தெரியுமா? நம்மளோட பயம் தெளியும், நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகரிக்கும், நம்ம மனசு தெளிவாகும், கரெக்டான முடிவு எடுப்போம். இந்த விஷுவலைசேஷன், அதாவது கற்பனை பண்ணுறது 3 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் உள்ளக்காட்சி, அதாவது மனசுக்குள்ளார நம்ம கோல் நடக்கிற மாதிரி பார்க்குறது. செகண்ட் ஒன் உணர்ச்சி உணர்வு, அதாவது நடந்தது போல கற்பனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக பண்ணுறது, உங்களுடைய ஐம்புலன்களையும் ஈடுபடுத்தி ஃபீல் பண்ணுறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நடக்கிற நடிப்பு, அதாவது அந்த சூழலில் இருப்பது போல நடப்பது. நம்ம கோல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம எப்படி நடந்துப்போமோ அந்த மாதிரி அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துக்கிறது. சரி, ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் கேட்கட்டுமா? எதனால் உங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற பணம் வரலன்னு நினச்சிருக்கீங்களா? உங்கள் மனசு எனக்கு லக்கே இல்லை, டேலண்ட் இல்லை, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் ப்ராப்ளம் சொன்னிச்சுன்னா அது தப்பு. ரியல் ரீசன் என்ன தெரியுமா? நம்மளோட நெகட்டிவ் ப்ரோக்ராமிங், அதாவது நம்மளோட தவறான பண நம்பிக்கைகள். சின்ன வயசில் நம்ம கேட்டு வளர்ந்த லைன்ஸ் என்ன தெரியுமா? பணம் என்ன மரத்துல காய்க்குதுன்னு, கஷ்டப்பட்டாதான் பணம் வரணும், காசு வந்தால் மனுஷன் மாறிடுவான்னு, நம்ம மாதிரி ஆளுங்க ரிச் ஆக முடியாதுன்னு சொல்லி நம்ம கேட்டு இருப்போம். இதெல்லாம் போய் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பணம் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டுருச்சு நம்ம சின்ன வயசுலேருந்து. ஸோ இதனால ரிசல்ட் என்னென்னா, சான்ஸே வந்தாலும் மிஸ் ஆகிடும், பணம் வந்தாலும் கையில் நிற்காது, சடனாக செலவு வரும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் வெளியில் இல்லை, உங்கள் மைண்டில் தான் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையில் பணம் அபரிவிதமாக வர தொடங்கும். பணம்னா நோட் இல்லை, பணம்னா பேங்க் பேலன்ஸ் கூட இல்லை. மணி இஸ் எனர்ஜி, அதாவது ஆற்றல். ஸோ எனர்ஜி எங்கே ஃப்ளோ ஆகும்? அட்டென்ஷன் இருக்கிற இடத்துல தான் ஃப்ளோ ஆகும். ஆனால் நீங்கள் எப்போ யோசிக்கிற மாதிரி காசே இல்லைடா, என்கிட்ட காசே வரமாட்டேங்குது, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான் அப்படின்னா பிரபஞ்சம் சொல்லும், சரி நீ கேட்குற ஷார்ட்டேஜை நான் உனக்கு கொடுக்குறேன் சொல்லி அதை தான் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் பண்ண வைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி சொல்லணும்னா, என் வாழ்க்கையில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கிறதுனோ, பிரபஞ்சம் எனக்கு அபரிவிதமாக பணத்தை அனுப்புகிறதுனோ, நான் மிகப்பெரிய பணக்காரன்னு சொன்னீங்கன்னா யூனிவர்ஸ் அப்படி ஆகட்டும்னு சொல்லும். நான் அடித்து சொல்கிறேன், எண்ணி 21 டேஸில் உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்கவே முடியாது. சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஒரு காமான இடத்துல உட்காந்துக்கோங்க, ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க, மூச்சை ஆழமாக உள்ளார இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள் பெரிய பணக்கனவு என்னன்னு நினச்சி பாருங்க. பெரிய வீடு வேணுமா, கார் வாங்கணுமா, குழந்தைங்களோட படிப்பு பற்றியா, இல்லைனா பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணுமா, இல்லைனா பேங்க் பேலன்ஸில் 50 lakhs வரணுமா, நான் எது வேணும்னு யோசிங்க. இப்போ வீடு வேணும்னா அதில் நீங்களே இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே நடந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீட்டோட டோரை தொடுறீங்க. அப்போது அம்மாவும் அப்போ உங்களை பார்த்து பெருமையாக சிரிக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. அங்கே நின்று ஃபோனில் பேங்க் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, 50 lakhsன்னு காட்டுது. அதை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த ஃபீலிங்கை பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ என் பின்னாடியே பொறுமையாவோ இல்லை சத்தமாவோ சொல்லுங்க, நான் பணத்தை அட்ராக்ட் பண்ணுற மேக்னெட். பணம் என்னோட வாழ்க்கையில எக்ஸஸா ஃப்ளோ ஆகுது, நான் செல்வ வாழ்க்கைக்கு தகுதியானவன். பணம் என்னை நேசிக்குது, நான் பணத்தை நேசிக்கிறேன், என் வாழ்க்கை தினமும் சந்தோஷத்துல நிறைஞ்சு இருக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, அது உங்க ரியாலிட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
டெய்லியும் தூங்கி எந்திரிச்ச உடனே மினிமம் 5 minutes உங்கள் கோலை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 5 திங்ஸுக்கு நன்றி உணவோட இருங்க. நீங்கள் சும்மா இருக்கும்போது அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நான் ஒரு மணி மேக்னெட், மணி லவ்ஸ் மீன்னு மனசுக்குள்ளாரே சொல்லிகிட்டே இருங்க. அதே மாதிரி நைட் தூங்குற 5 minutesக்கு முன்னாடியும் சேம் சீனை விஷுவலைஸ் பண்ணிகிட்டே தூங்குங்க. இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 21 daysல ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். 90 daysல ஒரு நியூ ஹேபிட் ஃபார்ம் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களாலேயே இது பண்ணாமல் இருக்கவே முடியாது. 1 yearல திரும்பி பார்க்கும்போது உங்கள் லைஃப் டோட்டலாக நீங்கள் நினச்ச மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கும். பிக் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஈவன் பில் கேட்ஸ், அப்துல் கலாம் சார், எலான் மஸ்க், அம்பானி, MS தோனி எல்லாரும் விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க. டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் சொன்னார், நான் என் வெற்றியை என்னோட மனசில் முன்னாடியே பார்த்துருக்கேன்னு. AR ரகுமான் அவர்களும் சொல்லியிருக்காங்க, அவார்ட் ஸ்டேஜில் நான் நிற்கிற சீனை மனசில் நிறைய தடவை நான் கற்பனை பண்ணியிருக்கேன்னு சொன்னார். MS தோனி என்ன சொன்னார்னா, வெற்றி காட்சியை விளையாடுறதுக்கு முன்னாடி என் மூளையில் ஓடிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கலாமா? ஸோ யூஸ் இட். விஷுவலைசேஷன் மேஜிக் இல்லை, அது ஒரு சூப்பர் பவர். ஆனால் விஷுவலைசேஷன் மட்டுமே பண்ணிட்டு வீட்டில் இருந்தால் அது பேர் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. விஷுவலைசேஷனோட இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் சேரும்போது தான் நம்ம ட்ரீம் லைஃப்பை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இன்னிலிருந்து எனக்கு வராது, என்னால் முடியாதுன்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை உங்கள் மைண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்குள்ள மாற்றம் நடந்துச்சுன்னா உங்கள் அவுட் சைட் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்ச மாதிரி மாறிடும். ஸோ பிலீவர்ஸ், இப்போது ஐ ஆம் அ மணி மேக்னெட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நல்லா இருக்கட்டும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி. நீங்கள் பண்ணுற லைக், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகத்தான் நான் உங்களோட இருக்கேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. Until then, happy manifesting.